இந்த அருமையான இந்த நேரத்திலும் நாம் தியானித்தது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாரும் ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த 2 வசனத்தையும் வாய் திறந்து சத்தமா சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. 23ஆம் ஆண்டை நாம் துவங்கும் பொழுது ஆரம்பம் எப்படி இருந்ததோ அதை விட மகிமையாய் இந்த முடிவிலே கர்த்தர் நம்மை சந்தோஷத்தோட, சமாதானத்தோட, விடுதலையோட, நன்மைகளோட இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் செய்த நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிறது போல, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த சூழ்நிலைகள் உண்டு அல்லவா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த சூழ்நிலையிலெல்லாம் நீர் என்னோடு கூட இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த தீங்கும் சேதமும் நம்மை அணுகாதபடி காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை மட்டுமே நோக்கி பாருங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன் ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி மீட்டெடுத்திருக்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டெடுத்திருக்கிறார். உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? நன்றியப்பா, 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 உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுங்க. கர்த்தர் தந்திருக்கிற இந்த கிருபை. ஹல்லேலூயா. துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதை காத்தாரே. ஹல்லேலூயா. அந்த முச்செடி வெந்து போகல, அந்த முச்செடி அழிந்து போகல, அதை கர்த்தர் பாதுகாத்தார். காரணம் அது நடுவிலே கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அளித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அளித்து. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி. ஓ தேங்க்யூ லார்ட், உம்மை துதிக்கிறோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வல்லமை, இதுவரைக்கும் நடத்தின கர்த்தருடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மேல இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், அல்லேலூயா, எல்லா தீங்கிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி அற்புதம் செய்து நம்மை விடுதலையோடு நடத்தி வந்த தேவன் இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு புது வருடத்துக்குள்ள நாம் நுழைய போகிறோம். ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாத்து வந்து இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைபட்டு கிடந்தது. ஆனால் அவர்கள் கர்த்தரை துதித்த பொழுது, ஆராதித்த பொழுது ஒரு பெரிய மகிமை இறங்கி அற்புதம் செய்தது போல இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து உங்களை என்னை விடுதலையோடு நடத்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்த தெய்வமே, இந்த புது நாளை, புதிய வருடத்தை எங்களுக்கு நீர் கூட்டி தந்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? புது வருடத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினாலே அல்ல, நம்முடைய நீதியினாலே அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினாலே அல்ல, கர்த்தருடைய கிருபை. அக்கினியான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஓ ரிபாலாபாரபா சந்தரா நிகபா கபுரபாலாபாரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய வருடத்துக்காக எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இந்த புது வருடம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தின் ஆண்டாக மாற்ற போகிறார். விடுதலையின் ஆண்டாக மாற்ற போகிறார். நன்மையின் ஆண்டாக மாற்ற போகிறார். இதுவரைக்கும் நாம் கடந்து வந்திராத ஒரு புது பாதையில கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா சொன்னது போல, நீங்கள் கடந்து போகிற பாதை, இதுவரைக்கும் நீங்கள் நடந்திராத பாதை,
ஆனாலும் உங்களுக்கு முன்பாக சர்வ பூமிக்கும் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி போகிறது. அல்லேலூயா. யோர்தானின் கரையிலே ஆசாரியருடைய கால்கள் படும்போது கரை புரண்டு ஓடுகிற யோர்தானும் 2ஆய் பிளந்து நிற்கும். இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உனக்கு முன்னாலே போகிற அந்த ஆண்டவர் தடைகளை நீக்குகிறவராய், தடைகளை உடைக்கிறவராய், சமாதானத்தை தருகிறவராய், அற்புதங்களின் தேவனாய் உனக்கு முன்பாக நடந்து போகிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட நடந்து வர போகிறீரப்பா. அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன் என்று சொல்லுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை சோதரிங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கோணலான காரியங்கள் 2023ல எதெல்லாம் உனக்கு கோணலாய் இருந்ததோ, எதெல்லாம் உனக்கு தடையாய் இருந்ததோ, அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் இந்த நேரத்துல உடைத்தெறிகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை உன்னை இந்த நேரத்துல சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்மையில பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களை கரம் பிடித்துக் கொள்ளுகிறார். மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வருடத்துல அநேகருடைய வாழ்வில தடைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தடைகளை மாற்ற போகிறார். திருமண தடைகள் மாறப்போகிறது. வேலையில ஏற்பட்டிருக்க தடைகள் மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். உன்னுடைய அதிசயங்களை நீ இந்த வருடத்திலே பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ எதிர்பார்த்திருக்கும் நன்மை உனக்கு தரும்படிக்கு கர்த்தர் உண்மையில் நினைவாய் இருக்கிறார். அவைகள் சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகள். ஒருபோதும் கர்த்தர் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராய் உங்களிடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் நம்முடைய வீட்டுல உலாவ போகிறார். உங்க பாளையம் எங்கும் கர்த்தர் உலாவ போகிறார். உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுக்கவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையம் எங்கும் உலாவுகிறதே. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். யாரெல்லாம் உன்னை வெட்கப்படுத்த நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். யார் உனக்கு தடைகளை ஏற்படுத்தினார்களோ அவர்களே உனக்கு வழியை ஏற்படுத்தும்படி கர்த்தர் காரியங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரியம் மாறுதலாய் முடியும். ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமில்லை. பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கற்பங்களை திறக்கிற கர்த்தர், கற்பங்களை திறக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவார். எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். எல்லா சத்துருவின் கட்டுகளை இயேசு உடைத்தெறிய போகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னுடைய குடும்பத்திற்கு காணப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் இந்த நேரத்தில் உடைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு பெரிய சமாதானத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் அது. ஒரு பெரிய சமாதானம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சமாதானத்தை ஒருவரும் எடுக்க போறதில்லை. ஒருவரால் அந்த சமாதானத்தை கெடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தருகிற இந்த பூரண சமாதானம் இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்விலே கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பூரண சுகம் தருகிற கர்த்தர், சுகம் தருகிறவர் யெகோவா ரஃபா நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சுகம் தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, சுகம் தருகிற யெகோவா ரஃபா என் கூட வாங்கப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, என் கூட வாங்கப்பா. இந்த வருஷத்துல எங்களுடைய எல்லா பலவீனங்கள், எங்களுடைய குறைவுகள் மாறப்போகிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க.
ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிற ஒரு காரியம் உண்டு. நான் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறு. உன்னுடைய துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான சந்தோஷத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். இதுவரைக்கும் நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். நோகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நோகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் எல்லாரும் கரம் தட்டி பாடுவோமா? தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளை, புதிய வருடத்தை, புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்விலே நீர் கூட்டி தந்ததற்காக ஸ்தோத்திரம் சுவாமி.
ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து தார். இந்த வருடம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதத்தின் ஆண்டாக, விடுதலையின் ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக கர்த்தர் மாற்றி தருவீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்பி நிற்கிறோம்ப்பா. ஒருபோது நீர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீங்க. எங்களை நடத்துகிறதுக்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிரிச்ச முகமா உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 24ஆம் ஆண்டு இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிதானே? சிரிப்பா சிரிக்கக்கூடாது, சிரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. அதன்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம் என்னுடைய உள்ளத்தில் வந்தது. அந்த சந்தோஷத்தை நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராகில ஒருத்தர் வாசிங்க. சகரியா 4:6. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் இப்பொழுது சிந்திக்கும் போது இந்த வசனத்தினுடைய பின்னணியையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். அதிலே ஒரு சிறையிருப்பு பாபிலோனிய சிறையிருப்பு. இந்த பாபிலோனிய சிறையிருப்பு ஏறக்குறைய 70 ஆண்டுகள் தொடர்ந்தது. இந்த சிறையிருப்பின் காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்கள் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நெருக்கடியான நேரத்திலே தான் ஆண்டவர் இவர்களை திரும்ப மீட்டு அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த சகரியா புஸ்தகம் எழுதப்பட்ட காலமானது கிமு 520 இந்த ஜனங்கள் வெளியே வந்தாங்க. அதன் பிறகு ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் கழித்து இந்த வசனம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. எத்தனை வருஷம்? அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல. அவர்கள் ஏன் அந்த எருசலேமுக்கு வந்தார்கள் அப்படின்னா பெரிய எதிர்பார்ப்போடு வர்றாங்க. என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? நம்முடைய நகரத்தை நாம் திரும்ப கட்ட வேண்டும், நம்முடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்ட வேண்டும், நம்முடைய சமுதாயம் திரும்பவும் ஒன்றிணைக்கப்பட்டு எல்லாரும் ஒன்றாய் இணைந்து வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய கற்பனையோடு எருசலேமுக்கு வந்த இந்த மக்களுக்கு இப்ப 20 ஆண்டுகள் கடந்து போன பொழுது ஒரு பெரிய பதற்றம் வந்துடுச்சு. என்ன ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் வந்தோமே, நாங்கள் எதிர்பார்த்த நன்மை ஒன்றுமே நடக்காமல் வெறுமையாய் உட்கார்ந்து இருக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் பதற்றப்பட ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் சகரியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியை
கர்த்தர் எழுப்புகிறார். 2 பேருமே சமகாலத்து தீர்க்கதரிசிகள். இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதிலே இந்த ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக செருபாபேல் என்கிற ஒரு மனிதனை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த செருபாபேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தாவீதின் வம்சத்தில் வந்த ஒரு தலைவன். இவன் இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றான். இவரும் எருசலேமுக்கு வந்து இந்த பெர்சிய ராஜாவின் மூலமாக யூதேயா பட்டணத்திற்கு ஒரு கவர்னராக நியமிக்கப்பட்டார், ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த செருபாபேலுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, என் கையில் அதிகாரம் இருக்குது, ஆண்டவருடைய ஆலயத்தை நான் புதுப்பித்து கட்ட வேண்டும், என் கையில் அதிகாரம் இருக்குது, எருசலேமை நான் எடுத்து கட்ட வேண்டும். ஆனா அதிகாரம் இருந்தா போதாது, பலம் இருந்தா போதாது, பராக்கிரமம் இருந்தா போதாது. ஆனா ஒரு காரியம் இன்னொன்னு தேவை. என்ன தெரியுமா? இந்த வேத வசனம் சொல்லுது, செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பலம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் இன்னும் வேலைகள் நடக்கவில்லை. பணம் இருக்குது, நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறது, ஆனா நான் நினைச்சது மட்டும் என்ன பண்ணல, நடக்கல. நான் எதிர்பார்த்த காரியங்கள் கிடைக்கல. நான் காத்திருந்த காத்திருப்பு காலங்கள் கடந்து போகிறதே தவிர என்னுடைய காத்திருப்புக்கு ஒரு பதிலை நான் இன்னும் காணவில்லை. எத்தனையோ நேரங்களில் நீங்களும் நானும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். வெளியே சொல்ல முடியல, உள்ளுக்குள்ள அழறோம், வாய் திறந்து பேச முடியல. ஆனா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு பெரிய வேதனை இருக்குது. என்ன ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் கிடைக்கலையே. பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கல. சொல்றீங்களா? எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செருபாபேலோடு இருந்ததினாலே அவனுக்கு ஒரு 3 காரியத்தை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 காரியம் செருபாபேலுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதுல முதல் காரியம் என்ன தெரியுங்களா? 4ஆம் அதிகாரத்துல, சகரியா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இந்த செருபாபேலுக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம் உண்டு. அவனுடைய கைகளினாலே அவன் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? அவன் போட்ட அஸ்திபாரம் அப்படியே இருக்குது, கட்டடம் எழும்பல. அவனுடைய வாஞ்சைகள் எல்லாம் அப்படியே இருக்குது, ஆனா நிறைவு பெறல. ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. நானும் அப்படித்தான் இருந்தேன். என்னுடைய ஆரம்ப காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து வருவதற்கு முன்பாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆரம்பம் சூப்பரா இருக்கும், ஆனா போக போக ஒண்ணுமே இருக்காது, பாதியிலே விட்டு விடுகிற சூழ்நிலை. எதிர்பார்ப்புகளோடு சில காரியங்களை செய்வோம், ஆனா அந்த எதிர்பார்ப்பு முழுமை அடையாது, பாதியிலே அறகுறையா நிற்கும். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த செருபாபேலுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆரம்பிச்சுதான் ஆண்டவருடைய ஆலயத்தை புதுப்பிக்கிற வேலை, ஆனா அந்த வேலையை இன்னும் முடிக்கல. அவன் கைகள் தளர்ந்து போய் நிற்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். என்ன ஆகும்? நீ ஆரம்பித்த வேலையை உன் கையினாலேயே நீ முடிக்க போகிறாய். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்லி இருக்கணும்? அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இப்போ 2-3 கை தூக்குது.
சார், ஆண்டவர் சொல்றார், நீ ஆரம்பித்த வேலையை நீ முடிக்க போகிறாய். ஏன் தெரியுமா? இது மிக முக்கியமானது. பல நேரங்கள் நம்ம ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழும்போம், இந்த நன்மையை நான் பார்ப்பேனா? இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பேனா? இந்த மேன்மை எனக்கு கிடைக்குமா? நானும் எவ்வளோ முயற்சிகளை செஞ்சுட்டேன், இந்த நன்மையை நான் பார்ப்பேனா அல்லது அதுக்கு முன்னால போய் சேர்ந்துருவேனா? இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் நாம் துவங்கினதை முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. வேதத்தில் சில மனிதர்கள் இருந்தாங்க, துவக்கினாங்க ஆனா முடிக்கல. மோசேயை நீங்க பார்த்தீங்கன்னா, முச்செடியிலே தோன்றின கர்த்தர் மோசையோடு பேசுறாரு. மோசையோடு பேசி அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உன்னை நான் ஏற்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் அழைத்தார். மோசே ஆரம்பம் சூப்பரா இருந்துச்சு. அவர் அற்புதம் செஞ்சாரு, வாதைகள் வந்தது, பெரிய ஒரு அற்புதத்தோடும் அடையாளங்களோடும் ஆண்டவரோடையே நடந்தான். ஆனா துவங்கின மனிதன் கடைசியில நடந்தது என்ன தெரியுமா? கானானை கண்களினாலே பார்த்தானே தவிர கானானுக்குள்ள போகல. துவங்கினவன் முடிக்கல. என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வந்தீங்கன்னா, அவர் கூட சேர்ந்து பயணித்த ஆரோனும், அவன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், ஆண்டவருடைய சமூகத்துல தூபம் காட்டினவன் தான். ஆனா அவனும் துவங்கின ஓட்டத்தை, அவனுடைய நோக்கத்தை முடிக்கல, பாதியிலேயே முடிந்து போனது. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 3வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 70 ஆண்டுகள் பாபிலோனுடைய சிறையிருப்பு முடிந்த அந்த காலத்தை தானியேல் கணித்து, இப்ப கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய தலைவருடைய பாவத்தை மன்னிங்க, சிறையிருப்பை மாற்றுங்க, ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுடைய அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை பிறந்ததுன்னு சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன்னு சொல்றாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல சொல்றாரு, அந்த விடுதலை அவன் பார்க்கல. கர்த்தர் சொல்றாரு, நீ இளைப்பாறுதலுக்குள்ள போய் படு, உன் காலம் வரும்போது நீ எழுந்துரு. அவன் விடுதலையை பார்க்கல, ஜெபிச்சான், விடுதலை கிடைக்க போகுதுன்னு நம்புனா, ஆனா விடுதலையை பார்க்கல. ஆனா இன்னைக்கு இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் தர்ற வார்த்தை என்ன தெரியுமாப்பா? உன் கையினாலே நீ அஸ்திபாரம் போட்டாய், நீயே கட்டி முடிப்பாய், அது கர்த்தராலே கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நன்மையை பார்ப்பனான்னு அழற பெற்றோரே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மையை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய இருதயம் உடைந்து போய், ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படியெல்லாம் இருக்குதப்பா, ஏன் எங்களை இப்படி வச்சிருக்கிறீங்க, இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நான் பார்ப்பேனா என்ற ஒரு கேள்வியோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் பலத்தினாலேயும் ஒன்றும் முடியாது, உன்னுடைய பராக்கிரமத்தினால ஒன்றும் முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எந்த வேலையை நீ துவக்கினாயோ அந்த வேலையை உன் கையினாலேயே முடிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, சந்தேகம் இருந்தா தூக்கி போட்டுருங்க. நீ அற்புதத்தை பார்க்க போகிறாய், நிறைவை பார்க்க போகிறாய். துவக்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்தான் உன்னோடு கூட இருந்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை இந்த செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ செருபாபேல் என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் சொன்ன மாதிரி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நடக்குது, வேலை நடக்குது.
கட்டடம் கட்டும்போது அந்த தூக்கு நூல் ஒன்று வைப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? தூக்கு நூல்னா என்னது? லெவல் பார்க்குறது. சுவரு நேராக எழும்புதா இல்லை அங்கே இங்கே சாஞ்சிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு பார்க்குறது. இப்போல்லாம் நம்மளுங்க அதை வச்சு பார்த்தாலுமே தப்பு தப்பாக தான் கட்டுறான். ஒரு ஆலயம் ஒன்று கட்டணும். அந்த கான்ட்ராக்டர் சொன்னான், சார் கவலையே படாதீங்க, இன்னும் 3 மாசத்துல இந்த பில்டிங்கை சூப்பராக கட்டி கொடுத்துட்றேன் சார். எப்படி கட்டுவ? நீங்கள் அதெல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? ஒரிசாலேருந்து 10-15 பேர் அனுப்புகிறேன், இறக்கிறேன் சார். டே அண்ட் நைட் செய்வானுங்க, எல்லாத்தையும் முடிச்சிருவானுங்க. நம்பினாங்க, நம்ம ஆஃபீஸில் நம்பினாங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? பாதி வேலையில் விட்டுட்டு ஓட்டான். இப்போ அடுத்தது ஃபோன் பண்ணி, தம்பி எல்லாம் நீ தான் பார்த்துக்கணுன்ட்டாங்க. இப்போ நம்ம சர்ச்சில் இருந்த ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு அவரை வச்சு கட்டலான்னு பார்த்தா, பூசு வேலை செய்யும் பொழுது அந்த கான்ட்ராக்டர் சொல்கிறாரு, ஐயா எப்படி கட்டினானுங்கன்னு தெரியலையா, குறைஞ்சது 6 அடி கேப் வருது. மட்டப்பலகையை வச்சு பார்த்தா ஒவ்வொரு இடத்துல 6 அடி கேப் வருது. அப்போ சோறு இப்படி போயிருக்கு, இப்படி குறுக்கில் போயிருக்கு. அவ்வளோ சூப்பராக கட்டினான். இந்த தூக்கு நூல் எதுக்கு தெரியுமா? கட்டடம் சீராய் அமைவதற்காக. ஒவ்வொரு கல்லையும் வைக்கும்போது வச்சுட்டு அந்த தூக்கு நூலை வச்சு பார்ப்பாங்க, கரெக்டா இருக்குதா, கரெக்டா இருக்குதா. இப்போ இந்த செருபாபேலுடைய கையில ஒரு தூக்கு நூல் இருக்கிறது. அவன் அந்த ஆலயத்தை கட்டும்போது கர்த்தருடைய கண்கள் அந்த தூக்கு நூலை எப்படி பார்க்குதா தெரியுமா? சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் ஆனந்தமாய் பார்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அற்பமான ஆரம்பம் தாங்க. பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில நாம் நினைக்கிறோம், இதெல்லாம் ஒரு காரியமா, இதெல்லாமா ஒரு வாழ்க்கை, இப்படி எல்லாமா என்னால முடியும், நான் என்ன செய்ய போறேன் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் மகிமையான முடிவாக மாற்றுவார். அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 39 சொல்லுகிறது, சிறையிருப்பின் வாழ்க்கை. கர்த்தர் அவனை குறித்து சொன்ன தரிசனம் எல்லாம் வேற. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? சிறையிருப்பில் கிடக்கிறான், அடிமையாய் கிடக்கிறான். ஆனா அந்த அற்பமான ஆரம்பம் ஒரு நாள் வந்தது, மகிமையான ஒரு முடிவாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதினுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை அபிஷேகிக்கும் போது அவன் ஒரு சாதாரண மனிதன். அவங்க அப்பா நினைக்கிறாரு, இந்த பிள்ளை ராஜாவாகிறதுக்கு சரிபட்டு வராது, இது அதுக்கெல்லாம் என்ன அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க, இது அதுக்கெல்லாம் சரிபட்டு வராது. அண்ணனுங்க இருக்கிறாங்களா, இவங்கெல்லாம் ஆள் திடகாத்திரமா இருக்கிறான், ராஜாவுக்கு தகுதியான உடம்பு இருக்குது, திறமை இருக்குது, யுத்த வீரர்களா இருக்கிற இந்த பையன் ஆட்டுங்களுக்கு பின்னால சுத்திட்டு இருக்கிறவன், இவனை போய் ராஜாவாக்குவாங்களா அப்படின்னு அப்பாவுக்கே அந்த பிள்ளை மேல நம்பிக்கை இல்லை. ஆனா கர்த்தருக்கு அந்த பிள்ளை மேல நம்பிக்கை இருந்துச்சு. அல்லேலூயா. அற்பமான ஒரு பிள்ளைய கர்த்தருடைய கரத்துல அவங்க வச்சாங்க. அபிஷேகிக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தலை சிறந்த ராஜாவாக உயர்த்தினார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவஜனமே அற்பமான மக்களா இருக்கலாம். யோசுவாவை பாருங்க, அவனுடைய தகுதி என்ன தெரியுமா? மோசேயினுடைய வேலைக்காரன். அல்லேலூயா. அவருக்கு என்ன வேலை தெரியுமா? தடியை தூக்கிட்டு போற வேலை. மோசே எங்க போனாலும் அவர் பின்னால ஓடுற வேலை. ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த வேலைக்காரனை கர்த்தர் தலைவனாக உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தை பாருங்க, ஒண்ணுமே இல்லை, தன் வாழ்க்கையின் எல்லா நம்பிக்கையும் அற்று போனவளாய், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ மரிக்கிற இடத்தில் நானும் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மிடத்திலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று ஆண்டவருடைய நாமத்தினால் அவள் அறிக்கை செய்த பொழுது
எல்லாவற்றையும் இழந்து போய் கைம்பெண்ணாய் இருந்த இந்த ரூத்தை கர்த்தர் உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில ஒரு தாயாய் கர்த்தர் அவளை மாற்றினார். அற்பமா உங்களை நினைச்சீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, அசட்ட பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாம இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒன்றும் நீ கவலைப்படாத, ஒன்றும் இல்லாமையிலிருந்து தான் கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த இடம் எது தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது, ஆழத்துல இருள் இருந்தது, அதன் மேல ஜலத்தில கர்த்தர் என்ன செய்தாராம், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையும் ஒழுங்கின்மையுமான ஒரு இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடின பொழுது இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த அழகான உலகம் உருவாகி இருக்கிறது. அவரால் உங்களை அழகா மாற்ற முடியாதா? புகழ் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான், என்னமோ பேசுறாரு இவரும், அது நமக்கு சரிப்பட்டு வருமானு தெரில அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்ட பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த வருடத்தை துவங்கும் போது இது அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். என்னையா, எப்போதும் போல ஒரு 24வது வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், எல்லா வருஷம் போலத்தான் இந்த வருஷமும் இருக்க போகுதுன்னு நீ நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நினைக்கிறபடி அல்ல. அல்லேலூயா. நீ நினைக்கிறபடி அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற ஒரு காரியம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில அற்பமானதை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, ஆனந்தமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? சந்தோஷமா பார்க்கிறார். என் பிள்ளை விழுந்து போகிறது இல்லை, என் பிள்ளை மடிந்து போகிறது இல்லை, என் பிள்ளை ஒரு நம்பிக்கை அற்று போகிற பிள்ளை அல்ல, அற்புதங்களை பார்க்க போகிற பிள்ளை. அல்லேலூயா. என் பிள்ளை நன்மையானதை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரா? சந்தோஷமா பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்து வரும் பொழுது ஒரு அடி எடுத்து வச்சு அப்படி தபார்னு கீழே விழும், பதறுவாங்க பெற்றோர். ஆனா சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன ஆயிடுச்சு, நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த பிள்ளை பேசலாம் பேசாது, அம்மா அப்படின்னு சொன்னா போதும், அம்மாவுக்கு அப்படியே தலைகால் புரியாது, எங்கேயோ வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்கும். என்ன, என் பிள்ளை பேச ஆரம்பிச்சிச்சு. அது அற்பமான ஆரம்பம் தான், ஆனால் பார்க்குற அந்த பெற்றோருக்கு அது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதே போல தான் இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறீங்க, அற்பமாய் ஆரம்பிக்கிற இந்த நாளை ஆண்டவர் சந்தோஷத்தோட பார்க்கிறாரு. ஒரு பெரிய மகிமையின் முடிவாக கர்த்தருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றார் மூணாவது என்ன தெரியுமா? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். மூணாவது, ஆண்டவர் இந்த செருபாபேல் இடத்துல ஒரு காரியத்தை காண்பிக்கிறாரு. அந்த முதல் பகுதியில 1வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அங்க 2வது வசனத்துல சொல்லுகிறது, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறார். இப்ப ஆண்டவர் இந்த ஒலிவ மரத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா? இந்த ஒலிவ மரம் என்னது? சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஒரு அலையில சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, செருபாபேலை ஆண்டவர் பார்க்கிறார்.
இவன் அபிஷேகம் பெற்றவன், இவன் சர்வ பூமிக்கும் ஆண்டவருக்கு முன்னால நிற்கிற மனிதன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அபிஷேகம் பெற்று தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள். அல்லேலூயா. அபிஷேகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்களோ அவர்கள் மேன்மைகளை காண்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீதை பார்த்தோம் இல்லையா? சாதாரண வாலிபன் தான். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பொழுது அந்த வாலிபன் மேலே இருந்த அந்த அபிஷேகம் அவனை ராஜாவாக உயர்த்தி வைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டுடைய சமூகத்தில் நின்று உங்களுடைய சகோதரனா சொல்றேன், அபிஷேகத்தை பெற்றுக்குங்க, உங்களை கர்த்தர் உன்னதங்களில் நிறுத்துவார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த அபிஷேகம் என்பது நம்ம நினைக்கிறோம் யாருக்கோ ஆண்டவர் வச்சிருக்கிறார், பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு தான், நமக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஆளுங்களே சொல்லிடுறாங்க. அல்லேலூயாக்காரங்களுக்கு இல்லை, நம்ம இன்னொன்று லோக்கலில் சொன்னால் அல்லேலூயாக்காரங்களுக்கு அபிஷேகம், நமக்கெல்லாம் இதில் ஒரு நொண்டி சாக்கு ஒன்று சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படும் போதே கர்த்தருடைய ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இந்த கதையெல்லாம் வேணாம். ஆண்டவர் சீடர்களை அழைத்த பொழுது அதிகாரம் கொடுத்தார். உண்மைதானா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? உண்மைதானா? அதிகாரம் கொடுத்தார். போனாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, வியாதிகளை குணமாக்குனாங்க, எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேகம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு அபிஷேகம் தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, காத்திருங்கள், வாக்குதத்தம் நிறைவேற காத்திருங்கள். காத்திருந்தாங்க. பெந்தேகோஸ்தே நாள் என்னும் அந்த நாள் வந்த பொழுது 120 பேர் மேல் வீட்டு அறையில காத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினி மயமாய் அவர்கள் மேலே இறங்குகிறார். 15 தேசத்து மக்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறாங்க. ஏன்னா பஸ்காவை கொண்டாட வந்தவங்க. அவங்களுக்கு முன்னால இவங்க எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசினாங்க. 15 தேசத்து மக்களும் பார்க்கறாங்க, இவங்க எல்லாரும் நம்முடைய ஜென்ம பாஷையில பேசுறாங்களே, இது என்னமாய் முடியுமோ? ஆச்சரியப்பட்டாங்க, அதிர்ந்து போனாங்க. அபிஷேகத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? அவங்க போன இடத்துல எல்லாம் அற்புதம் நடந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, அபிஷேகத்தை பெற்றுக்க உன் வீட்டில் அற்புதம் நடக்கும். அபிஷேகத்தை பெற்றுக்க நீ வேலை செய்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். அபிஷேகத்தை பெற்றுக்க நீ போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்கள் மூலமாய் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. ஓட்டேரி திருச்சபை இன்னும் ஒரு மாதிரி இருக்கிற சர்ச் இல்லை, அது மாதிரியான சர்ச்சா மாறணும். அல்லேலூயா. நீங்கள் நானும் போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய அற்புதம் நடக்கணும். யாரோ ஜெபம் பண்ணுவாங்க, யாரோ வருவாங்க, யாரோ பேசுவாங்க, இல்லை, நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம நீங்களும் நான் ஆண்டவரை உயர்த்தவே முடியாது. அபிஷேகம் இல்லாம கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியாது. யோவான் ஸ்நானனுக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்துச்சுங்க. வேதத்தை வாசி பாருங்க. லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில அவனுடைய வல்லமையை குறித்து ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. வாசிங்க, 14 வாசிங்க பார்க்கலாம். உனக்கு மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டு. நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் மூலமா எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் மூலமா அநேகர் சந்தோஷப்பட போறாங்க. இது வரைக்கும் நம்ம மூலமா எல்லாரும் கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்னையில இருந்து உங்க மூலமா அநேகர் சந்தோஷப்பட போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்க பெற்றோர் உன்னை பார்த்து கண்ணீர் வடிச்சிருந்தாங்கன்னா, இந்த அபிஷேகம் உன் மேல இறங்குச்சுன்னா உன்னை பார்த்து உன்னுடைய பெற்றோர் மிகுந்த சந்தோஷம், ஆனந்த மகிழ்ச்சி அடைவாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் பிறப்பின் நிமித்தம். முதல்ல அப்பாவுக்கு அம்மாவுக்கு சந்தோஷம்,
இரண்டாவது, அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அடுத்தது சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பான்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, கர்த்தருக்கு முன்னால நீங்களும் நானும் பெரியவங்களா இருக்கணும். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னால நான் பெரியவனா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் பணம் இருந்தா நான் பெரிய ஆளாயிடுவேன், கொஞ்சம் அதிகாரம் இருந்தா நான் பெரிய ஆளாயிடுவேன், கொஞ்சம் படிப்பு இருந்தா நான் பெரிய ஆளு இல்ல. குடும்பத்துல கொஞ்சம் வசதியா இருந்துட்டா நம்ம அந்த குடும்பத்துல பெரிய ஆளு. இதெல்லாம் இது உலகத்தோட போகும். ஆனா கர்த்தருக்கு முன்பாக ஒருத்தன் பெரிய ஆளா நிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாஞ்சை என்னவா மாறணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு முன்னால் நான் பெரியவன் இல்ல, உமக்கு முன்பாக நான் பெரியவனாய் நிற்க வேணும் சுவாமி. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அபிஷேகம். தொடர்ந்து நீங்க பாருங்க, 16வது வசனத்தில், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். அபிஷேகம் பண்ற ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அநேகரை தேவனிடத்துல திருப்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் இருந்த போதும் உன்னை தேடி ஆட்கள் ஓடி வருவாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம அந்த அபிஷேகத்தை உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே. அந்த அந்த ஏ அப்படின்றது மிக மிக முக்கியமானது. அதனால மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கும். வேதத்தை வாசிச்சு பாருங்க. மோசேயினுடைய அபிஷேகம் கர்த்தரோடையே வாசம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசேக்கு இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்டு தெரியுமா? தேவனோடு முகமுகமாய் பேசினான். கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல, மோசே வாழ்ந்த காலத்துல, ஆண்டவருடைய பெயரை கூட சொல்ல மாட்டாங்க. யெகோவான்னு முழுசா சொல்ல மாட்டாங்க, யாவே அப்படின்வாங்க. அவரை பார்த்தா செத்து போவோம், அவர் பேரை சொன்னா செத்து போவோம். அப்படி இருந்த காலத்துல தான் மோசே தேவனுக்கு முன்பாக முகமுகமாய் பேசினான். என்னாகமத்தில் சொல்லுகிறது, நான் அவனோடு முகமுகமாய் ஒரு நண்பனை போல நான் பேசினேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, மோசேயினுடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரோட பேசணும், கர்த்தரோட உறவாடணும். அல்லேலூயா. எலியாவினுடைய அபிஷேகம் ஒன்று இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அவன் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றான், என் வார்த்தையினாலே அன்றி பனியும் மழையும் பெய்யாமல் இருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னு சொல்லல. அவனுக்கு இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்னால நான் நிற்கிறேயா, ஆகவே அவருடைய வார்த்தையை நான் பேசுறேன். இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்க உங்களை என்னை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வருஷம் நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். என்ன தெரியுமா? அபிஷேகத்தை நான் இழந்து போகவே மாட்டேன் சுவாமி. ஒரு நாள் நீர் எனக்கென்று வைத்திருக்கிற இந்த அபிஷேகத்தை நான் இழக்க மாட்டேன், உமக்கு முன்பாக நான் நிற்பேன். சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மேன்மையாய் மாற்றுவார். தாவீதுக்கு இருந்த ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகம் அவனை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினது. இவ்வளவு நாளும் அவன் தம்புரு வாசிச்சவன் தான். ஆனா அபிஷேகம் பெற்ற பொழுது இவன் தம்புரு வாசிக்கிறான், சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி ஓடுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல வந்து ஒருத்தர் அப்படின்னு துள்ளி பேய் ஆடிச்சுன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருப்பீங்க? ஒரு முறை கேரளுக்கு போனோம், ஒரு திருச்சபையில கேரளுக்கு போனோம். பாட்டு பாடினே இருக்கிறோம். அந்த வீட்டு பெண்ணு ஒரு 20-22 வயசு இருக்கும். அந்த புள்ள அவங்க அம்மா பின்னால நின்று திடீர்னு எகிரி அப்படி முன்னால குதிச்சு தாய் அப்படின்னு பாருங்க.
என் பக்கத்துல இருந்த வாலிப பசங்க ஒருத்தனையும் காணும். ஒருத்தன் என் சட்டையை நல்லா கெட்டியா புடிச்சிக்கின்னு தோத்துறான் தோத்துறான் தோத்துறான்றா. டே என்ன விடுறா, நீ ஏன்டா என்ன இழுக்கிற? அது நின்றுகிட்டு கராத்தே போடுது. இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு இருந்த படார்னு கீழே விழுந்துச்சு. இவனுங்க வீட்டுக்குள்ளே இல்லை, எல்லாம் வெளியே நிற்கிறான். இப்போ சொல்றேன், அந்த மாதிரி பயந்து பயந்து வாழுகிற உன் வாழ்க்கையில நீ அநேக பிசாசுகளை துரத்துவ. அல்லேலூயா. நீ பாட ஆரம்பிச்சா, நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா உன்னை பார்த்து பிசாசு ஓடும். ஏன் தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு வல்லமையை தரித்து கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எப்போதும் போல வாழ்வதற்காக அல்ல. இந்த 24 மார்க் பண்ணி வச்சுங்க. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அபிஷேகத்தை தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. வாஞ்சையோட கேட்கிறவர்களுக்கு அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை என்னில ஊற்றுங்கப்பா, கேட்டு பாருங்க, கர்த்தர் நடத்துவார். 3 காரியம். 1, துவங்கின காரியத்தை உன் கையினாலேயே கர்த்தர் முடிக்க போகிறார். 2வது, இந்த செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அற்பமாய் ஆரம்பித்ததை கர்த்தர் ஆனந்தமாய் பார்க்க போகிறார். 3வது, அபிஷேகித்து உன்னை தேவ சமூகத்தில் சாட்சியாய் நிறுத்த போகிறார். உங்களுடைய அபிஷேகத்துக்கு முன்னால ஒருத்தரை நிற்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க அபிஷேகத்துக்கு முன்னால ஒருத்தர் நிற்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் உன்னுடைய வாயின் வார்த்தைகளை அக்கினியாய் மாற்றும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவருடைய வாழ்க்கையை கட்டப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக அற்பமாய் காணப்பட்டு இருக்கலாம். ஆனா அந்த அற்பமாய் காணப்பட்ட அதே வாழ்க்கையை கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அருமையான ஐயா அம்மா, அருமையான வாலிப சகோதரனே சகோதரி, அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, செருபாபேலுக்கு பதிலாக உங்க பேர் அங்க போட்டுக்குங்க. செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. உங்க பேர் அங்க போட்டுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. இம்மானுவேலே சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. இம்மானுவேலேன்னு சொல்லாதீங்க, உங்க பேரை சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, நீ துவங்கின காரியத்தை நீயே முடிக்க போகிறாய். அதை யாரோ வந்து உனக்கு உதவி செய்து முடிக்க போறாங்கன்னு இல்லை, அல்லது நீ அதை பார்க்காமலே போவாய் என்பது அல்ல. நீ உன் கண்களினாலே பார்ப்பாய், உன் கைகளினாலே நீ செய்து முடிப்பாய். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உன்னிலே வைக்கிறார். 2வது, கர்த்தர் சொல்றாரு, அற்பமாக நீ இருக்கலாம், ஆனா உன்னை கர்த்தர் ஆனந்தமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது அற்பமான ஆரம்பமாய் இருக்கலாம். நீங்க ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் சாதாரணமா இருக்கலாம். நீங்க செய்கிற வேலை சாதாரண வேலையா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இறங்குமானால் எது உன்னுடைய வாழ்க்கையில அற்பமா எண்ணப்படுகிறதோ அது உன் வாழ்க்கையில கர்த்தருடைய பார்வையில கனமுள்ளதாக மாறப்போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்கப்பா, என்னை உம்முடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. 3வது சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ள வருமானால் உமக்கு முன்னால நான் சாட்சியா நிற்பேன் சுவாமி. எல்லாரும் வாய் திறந்து
விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அருமையான தம்பி தங்கச்சி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்கப்பா, நான் உமக்கு முன்பாக சாட்சியா நிக்கணும். அல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கு நான் சாட்சியா நிக்கணும் ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பத்தின் மக்களுக்கு நான் சாட்சியா நிக்கணும்ப்பா. எங்க சமுதாயத்துக்கு நாங்க சாட்சியா நிற்கணும் ஆண்டவரே. இந்த ஓட்டேரி பகுதிக்கு நாங்கள் ஒரு சாட்சியா நிக்கணும். இதுவரைக்கும் எங்களை சாதாரணமாய் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இனி வருகிற காலங்களில் எங்கள் மூலமாய் அற்புதங்களை பார்க்கணும் ஆண்டவரே. நடத்துங்க. தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு நினைக்காத. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். படிப்பறிவே இல்லாத பேதுருவை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் சொல்லுகிறது, அவன் போகிற இடத்துல அவனுடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமடைந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படி மாற்ற முடியாதா என்ன? ஒரு வாஞ்சை உனக்குள்ள வளர்த்துக்கொள். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இந்த வருடத்தில் பொழிந்தருள போகிறார். அபரிமிதமான அபிஷேகத்தை நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய மகிமையை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமையை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த அநேகர் உங்களை கண்டு ஆச்சரியப்பட போறாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, இது எப்படி முடியுமோ, இது என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா என்கிற சந்தேகத்தோடு இந்த இடத்துல இருப்பார்களானால், ஆரம்பித்த வேலையை அவர்களே முடிக்கும்படியாய், ஆரம்பிக்கப்பட்ட நன்மையான வாழ்வை அவர்களே நிறைவாய் காணும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதம் செய்யுங்க சுவாமி. அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சம்பூர்ணமான முடிவை வைத்திருக்கிறீர். உம்முடைய கண்கள் எங்களை சந்தோஷமாய் பார்த்து கொண்டு இருக்கிறதப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு முன்பாய் சாட்சியாய் நிற்கும்படி நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களையும் எங்களுடைய திருச்சபையை மூடட்டும், சாட்சிகளாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.